அன்னைக்கிளி சொன்னாதான் எழுதி கொடுப்பேன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? அந்த பிள்ளைக்கு இதுவரை எதுவும் செய்யாத காரணத்தினால அதுக்கு ஏதாவது ஒரு பங்கை கொடுத்துப்புட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டை எழுதிட்டாரு. உங்களுக்கு என்ன வசதின்னு நீங்க பாத்துக்கிறங்க. அப்பா, இந்த ஒத்த வீட்டுல அன்னைக்கிளிக்கு என்னப்பா பங்கு கொடுக்க சொல்றீங்க? ஒத்த வீடா இருந்தாலும் என் உசுர பூரா உறிஞ்சி கட்டின வீடுடா. ஏதோ உங்க அம்மாட்ட 30-40 பவன் நகை இருந்துச்சு, ஏதோ ஒரு நிலம்பள்ள இருந்துச்சு, அதை அந்த பிள்ளைகிட்ட கொடுத்தோம். இந்த வீட்டை நீ வச்சுக்கடான்னு சொன்னா சரின்னு சொல்லலாம். அந்த பிள்ளைக்கு நகை நட்டும் போடல, இளம்பழமும் கொடுக்கல, ஒரு மாடு கண்டும் கொடுக்கல, எதுவுமே பண்ணாம இந்தாடா பயிலேன்னு அந்த பொண்ணை மட்டும் பிடிச்சி கட்டிட்டு போக வச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த மனுஷன் ராணி மாதிரி வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு நம்ம எதுவும் செய்யறது இல்லையா? உனக்கு மட்டுமே எல்லாம்னா எப்படிடா கதையாக? அன்னைக்கிலேயே மிஞ்சி இந்த வீட்டுல ஒரு செங்கல் கூட எடுக்க முடியாது. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கிறங்க. ஆமா, அதான் இந்த வீட்டை விட்டு வெளியில போனோம் சொல்லாத குறையா சொல்லிட்டாங்கல்ல. இதுக்கு மேல எதுக்குங்க நின்னுகிட்டு? அவங்க எல்லாத்தையும் அன்னைக்கிளிக்கு கொடுத்து அவளே எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கட்டும். இதுக்கு மேல இந்த வீட்டுல நமக்கு என்ன வேலை? வாங்க முதல்ல இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போலாம். சௌமியா, இதுக்குதான் நான் ஆசைப்பட்டீங்க. நானும் என் புருஷன் பிள்ளையெல்லாம் எங்கிட்ட ரோட்ல கடந்து கஷ்டப்படணும். நீங்க உங்க மக மருமைய எல்லாரையும் கூட்டி கொண்டு இந்த வீட்டுல வச்சு சந்தோஷமா வாழ வைக்கணும். அதானே உங்க ஆசை. இனிமே உங்க ஆசையை நிறைவேற்றிக்கோங்க. எங்களுக்கு ஷோரூமும் வேணாம், ஒரு மண்ணு வேணாம். நானும் என் புருஷனும் எங்கேயோ போய் என்னவோ பண்ணி எப்படியோ பொழைச்சுக்கிறோம். ஏங்க வாங்க முதல்ல. இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. ஐயோ சௌமியா,